2026 தேர்தலுக்கு யாருடன் யார் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற போட்டி தற்போது நிலவிட்டிருக்க சூழ்நிலையில குமுதம் ரிப்போர்ட்டர்கள் மோரிஸ் மீடியா சர்வே 40 சீட்டுகள் தாவேகாவிற்கு வெற்றி உறுதி அப்படின்றது போன்ற சர்வே டேட்டா ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. திமுக 32% உடன் 70க்கு 85 சீட்டுகள், அதிமுக 30%துடன் 60க்கு 70 சீட்டுகள், தாவேகா 26.83%துடன் 40 சீட்டுகள், அதே போல நாம் தமிழர் கட்சி 4.43%துடன் 50 தொகுதிகளில் கடும் நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்றது போன்ற சர்வே தற்போது வெளியாக இருக்கு. மக்கள் விரும்பும் அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற கேள்விக்கு விஜய் சாருக்கு 27.81%, எடப்பாடி அவர்களுக்கு 23%, ஸ்டாலின் அவர்களுக்கு 20%, சீமான் அவர்களுக்கு 5.1%, அண்ணாமலை அவர்களுக்கு 4.7% அப்படின்னு இந்த சர்வேல ரிப்போர்ட் வெளியாக இருக்கு. இதனை பார்த்த பலருமே அதிர்ச்சியாக இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலிடத்துல தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி இருக்கு. அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கு தற்போது அனைத்து கட்சிகளுமே ஆயத்தமாகிட்டும் இருக்காங்க. தற்போது திமுக அவர்கள் தாவேகாவை காலி பண்ண நடிகர் வடிவேலு அவர்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. ஆனா வடிவேலு அவர்களோ தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக பேச முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே தெரிவிச்சிட்டாரா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு சில ஆண்டுகள் சினிமாவில ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. அப்போது கூட தளபதி விஜய் அவர்கள் மெர்சல் அப்படின்ற படத்துல நம்ம வடிவேலு அவர்களை நடிக்க வச்சிருந்தாரு. ஆகையால் அதற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக வடிவேலு அவர்கள் தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து பேச முடியாது அப்படின்னு திமுக தரப்புல ஓப்பனாகவே சொல்லிட்டாரா. ஆகையால வடிவேலு தாவேகாவில் இணைகிறாரா அப்படின்னு ஒரு டாக்குமே சோஷியல் மீடியாக்கள்ல இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.